த பவர் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட். இதில நான் வந்து ஒரு 3 சாப்டர்ஸ் வந்து படிச்சேன். நல்லா இருந்தது. சில பாயிண்ட்ஸ்லாம் நல்லா இருந்தது. நம்மளோட மைண்டோட பவர் பத்தி சொல்லியிருந்தாங்க. நம்ம மைண்டுக்கு நம்ம பாடிய ஹீல் பண்ற அளவுக்கு பவர் இருக்கு. நம்ம பாசிட்டிவா வச்சிருந்தோம். நம்ம வந்து சக்சஸ் ஆவோம் அப்படின்னு வந்து நம்பினோம் அப்படின்னா, சுத்தி இருக்க ஆப்பர்ச்சுனிட்டீஸ்லாம் வந்து பார்க்க ஆரம்பிப்போம். எவென்ச்சுவலா நம்ம வந்து சக்சீடும் ஆவோம். இதெல்லாம் வந்து அக்செப்டபிளா இருந்தது. நல்லாவே இருந்தது படிக்கும்போது. ஆனா சில ஸ்டோரீஸ் வந்து அத வந்து அக்செப்ட் பண்ண முடியல. அதுக்கு வந்து சப்கான்ஷியஸ் மைண்ட் தான் காரணமா அப்படின்னு. ஏன்னா, இதில ஃபர்ஸ்ட் சாப்டர்லயே வந்து ஒரு ஸ்டோரி இருக்கும். என்னன்னா, ஒரு பொண்ணு காலையில 8 மணிக்கு ஒரு ஹேண்ட் பேக்க வந்து பார்க்குறா ஒரு கடையில. ஆனா காஸ்ட்லியா இருக்கு. நம்மளால வாங்க முடியாதுன்னு சொல்லி நெனைக்கிறாங்க. ஆனா டக்குனு வந்து நம்ம நெகட்டிவா நெனைக்கக்கூடாது. பாசிட்டிவா நெனைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பேக் நல்லாருக்கு. நமக்கு பிடிச்சிருக்கு. நமக்கு எப்படியா இருந்தாலும் இந்த பேக் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நெனைச்சுட்டு வந்து போயிடுறாங்க. நைட்டு 8 மணிக்கு அவங்களோட ஃபியான்சி வந்து கிறிஸ்மஸ் கிஃப்ட்டா அதே பேக் வந்து அவங்களுக்கு வந்து குடுக்குறாங்க. இது காரணம் வந்து நம்மளோட மைண்ட் தான் அப்படின்னு சொல்றத வந்து அத அக்செப்ட் பண்ண முடியல. இந்த அளவுக்குலாம் ஒரு பவர் இருக்கா நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு? இல்ல இது வந்து சும்மா ஒரு கோஇன்சிடென்ஸா அப்படின்னு தெரியல. இன்னும் எல்லா சாப்டரும் படிச்சா தெரியும் போல.